students next கவனிங்க magnetic separation process பார்க்கலாம். The magnetic separation, this method is applicable to ferromagnetic ores and is based on the difference in the magnetic properties of the ore and the impurities. Okay va? இந்த மெத்தட் எதுக்கு அப்ளிகபிள் ஆகுதுன்னா ஃபெரோமேக்னெட்டிக் ஓர்ஸுக்கு தான் அப்ளை ஆகுது. ஓகே, ஃபெரோமேக்னெட்டிக் மீன்ஸ் த ஓர் ஹேவிங் த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஓகே, this method is applicable to ferromagnetic ores and it is based on difference in the magnetic properties of ore and the impurities. ஓர்க்கும் இம்ப்யூரிட்டிஸுக்கும் மேக்னெட்டிக் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மேக்னெட்டிக் டிஃப்ரென்ஷன் இருந்துச்சுன்னா அதை இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட்ஸ்லேருந்து என்ன பண்ணலாம், மெத்தட்ஸை யூஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் டிஃப்ரென்ஸ் ஓர்க்கும் இம்ப்யூரிட்டிஸுக்கும் இருக்கணும். அப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கிற அந்த ஓர் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கிற ஓர்ஸ் எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணுறதுக்கு, கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு மேக்னெட்டிக் செப்பரேஷனை யூஸ் பண்ணலாம். This method is applicable to the ferromagnetic substance, ferromagnetic ores, and is based on the difference in the magnetic properties of the ore and the impurities. Okay, for example, tin stone எடுத்துக்கணும் students. Tin stone can be separated from the wolframite impurities which is magnetic. ஓகேவா, இப்போ நம்ம tin stone எடுத்துட்டு wolframite அப்படிங்கிற மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ்லேருந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இல்லாத டின் ஸ்டோனை செப்பரேட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல ஓர் அண்ட் impurities having the wolframite impurities having magnetic properties, ore do not have the magnetic property. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கிற ஓர் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் செப்பரேட்டட் பை மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஓகே, ஸோ ஓர் சச்சஸ் குரோமைட் அண்ட் பைரோலுசைட் ஹேவிங் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கேன் பி ரிமூவ் ஃப்ரம் த நான் மேக்னெட்டிக் சிலிக்கானஸ் இம்ப்யூரிட்டிஸ். பாருங்கள், சப்போஸ் இந்த ஓரில் இது செகண்ட் கேட்டகரி. எப்படி நம்ம ஓர் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாமல் இருந்து இம்ப்யூரிட்டிஸ் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி wolframite மாதிரி இருந்தால் பாருங்கள், டீன் ஸ்டோன் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கிடையாது, பட் அதில் இருக்கிற wolframite மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ஓர் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கிடையாது, wolframite மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியோடு இருக்குது இம்ப்யூரிட்டிஸ். ஸோ இப்படி ஒன்று மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிக்கு இல்லாமையும் இன்னொன்று மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியோடு இருந்துச்சுன்னா அதை செப்பரேட் பண்ணலாம் இந்த மெத்தடில். ஸோ இதே மாதிரி சிமிலர்லாம் ஓருக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருந்து இம்ப்யூரிட்டிஸுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாத மெத்தட்ஸையும் இல்லாத இருக்கிறதையும் ஓருக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இம்ப்யூரிட்டிஸுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இல்லை. இப்படி இருக்க ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு, கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு மேக்னெட்டிக் செப்பரேஷனை யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. சிமிலர்லி ஓர் சச்சஸ் குரோமைட் அண்ட் பைரோலுசைட் ஹேவிங் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் கேன் பி ரிமூவ் ஃப்ரம் த நான் மேக்னெட்டிக் சிலிக்கானஸ் இம்ப்யூரிட்டிஸ். ஓகேவா, இப்போ பாருங்கள், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிற குரோமைட் அண்ட் பைரோலுசைட் எல்லாத்தையும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இல்லாத நான் மேக்னெட்டிக் சிலிக்கானஸ் இம்ப்யூரிட்டிஸில் இருந்து மேக்னெட்டிக் செப்பரேஷனை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிடலாம். ஓகே, அது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓர் நல்லா க்ரஷ் பண்ணிக்கணும், பவுடர் பண்ணிக்கணும். அந்த பவுடர்ட் ஓர் ஆன் டு அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் செப்பரேட்டார். இதுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் செப்பரேட்டார் ஸ்டூடெண்ட்ஸ். வீட்டில் அம்மா மாவு அரைப்பாங்க பார்த்துருக்கீங்களா, மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது இதே அப்பேரட்டஸ் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் செட்டப்பை தான் பாருங்கள். த ஓர் இஸ் poured and to an electromagnetic செப்பரேட்டார். எலக்ட்ரோமேக்னெட்டிக் செப்பரேட்டரில் பவுடர்டு ஓரை நம்ம கொட்டிக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், and consist of the electromagnetic separator consist of belt. பாருங்கள், பெல்ட் இருக்குது. ஸோ பெல்ட் மூவிங் ஓவர் a two roller of which one is magnetic. ஸோ அந்த பெல்ட் மூவ் ஆகுது ஸ்டூடெண்ட்ஸ். அதில் ஒன்று மேக்னெட்டிக், இன்னொன்று நான் மேக்னெட்டிக். பாருங்கள், இது மேக்னெட்டிக் வீல், இது நான் மேக்னெட்டிக் வீல். ஸோ மேக்னெட்டிக் அண்ட் நான் மேக்னெட்டிக் வீலில் இந்த பவுடர்ட் ஓர் என்ன ஆகுது, பெல்ட் வழியாக சுற்றுது. Okay, the crushed ore is poured onto an electromagnetic separator consist of belt moving over
two roller of which one is magnetic. ஸோ ரெண்டு வீல் வந்து பெல்ட்டால் கனெக்ட் ஆகிருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். அந்த பெல்ட்டு கனெக்ட் ஆகிருக்கிற டூ ரோலரில் ஒரு வீல் வந்து மேக்னெட்டிக், இன்னொன்று நான் மேக்னெட்டிக். ஓகே, சரி, அடுத்து பாருங்கள். அண்ட் ஃபால்ஸ் as a hip close to the magnetic region. என்ன ஆகுதுன்னா, the magnetic part of the ore is attracted towards a magnet and falls as a heap close to the magnetic region, while non-magnetic part falls away from its source in the figure. கொடுத்துருக்காங்களா? இப்போ என்ன ஆகுது, இந்த பவுடர்ட் ஓரை நம்ம இதில் எடுத்துக்கிறோம், மேக்னெட்டிக் செப்பரேட்டரில் எடுத்துக்கிறோம். இந்த மேக்னெட்டிக் செப்பரேட்டரில் ரெண்டு வீல் இருக்குது. டூ வீல்ஸ் ஆர் கனெக்டட் த்ரூ த பெல்ட். ஸோ பெல்ட் வழியாக ஓர் வந்து அப்படியே வருது. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஓர் எல்லாமே மேக்னெட்டிக் வீலால் அட்ராக்ட் ஆகி தனியாக செப்பரேட் ஆகிடுது. நான் மேக்னெட்டிக் ஓர் தனியாக செப்பரேட் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் மேக்னெட்டிக் செப்பரேஷன். மேக்னெட்டிக் செப்பரேஷன் தனியாக ஒரு 5 மார்க் கொஷினாக கூட கேட்கலாம். ஓகேவா, 5 மார்க்கில் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். புக் பேக் 1 மார்க் கொஷின் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், இதில் நல்லா படிங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூடு மெட்டல்ஸ். ஓகேவா, எப்படி நம்ம க்ரூடு மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூடு மெட்டல்ஸ். க்ரூட் மெட்டல்ஸ்னால் பியூர் மெட்டல்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல்ஸ் ஃப்ரம் கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் கேரிட் அவுட் இன் 2 ஸ்டெப்ஸ். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஃபோர்த்து ஃப்ளோட்டேஷன், கிராவிட்டி செப்பரேஷன், மேக்னெட்டிக் செப்பரேஷன் இல்லையா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லீச்சிங். இந்த 4 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பவுடர்ட் ஓரை என்ன பண்ணோம், கான்சன்ட்ரேட் பண்ணோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். க்ரூடு மெட்டலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் செகண்ட் ஸ்டெப் ஆஃப் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ். இதில் என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். இதை இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் இஸ் கேரிட் அவுட் இன் 2 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு ஆக்சைட்ஸ் ஆஃப் த மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ அப்படின்னு என்னென்னா, இந்த ஓரை வந்து ஃபஸ்ட்டு ஓர் வந்து கன்வெர்டட் இன்டு ஆக்சைட்ஸ் ஆஃப் த மெட்டல், ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், reduction of the metal oxides to the elemental metal. ஸோ மெட்டல் ஆக்சைட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபார்ம் ஆச்சு. அந்த மெட்டல் ஆக்சைட்ஸை ரிடக்ஷன் பண்ண போகிறோம். ரிடக்ஷன் பண்ணி மெட்டல் எடுக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல். செகண்ட் ஸ்டெப் ரிடக்ஷன் ஆஃப் த மெட்டல் ஆக்சைட்ஸ் டு த எலமெண்டல் மெட்டல். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஓரை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறோம். த கான்சன்ட்ரேட்டட் ஓர், த மெட்டல் exists in positive oxidation state, hence it is to be reduced to its elemental state. Concentrated ஓரில் மெட்டல் வந்து பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்துச்சு அப்படின்னா இஸ் ரெடியூஸ் டு த எலிமெண்டல் ஸ்டேட்டாக மாறிடும். ஓகேவா, +1 அப்படின்னு இருந்துச்சு இல்லையா லீச்சிங்கில். அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆச்சு, 0வாக மாறிச்சு இல்லையா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கோல்டு. அந்த மாதிரி இப்போது மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து மெட்டல் ஆக்சைட்ஸாக இருக்கும்போது மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் பாசிட்டிவ், undergoes reduction, the oxidation state will be reduced. Okay, அதான் கொடுத்துருக்காங்க. We can infer from the principle of thermodynamics that reduction of oxide is easier when compared to the reduction of the other compounds of metals, and hence before reduction the ore is first converted into the oxides of metal. First step என்ன பண்ணுறோன்னா, metal is converted, metal ore, powdered ore and concentrated ore is converted into oxides of metal. பாருங்கள், first one. So how can you convert the metal into metal oxides? ஸோ மெட்டலை எப்படி மெட்டல் ஆக்சைட்ஸாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்ட்டு ஆக்சைட்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரோஸ்டிங். ஸோ ரோஸ்டிங் கேட்குறாங்க. Roasting is a method and usually applied for the conversion of sulfide ore into their oxides. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஓர் எடுத்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம். இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரோட இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபைடு ஓர்ஸ் எடுத்துக்கிறோம். சல்ஃபைடு ஓர்ஸ் ஆர் converted into the oxides, metal oxides-ஆக கன்வெர்ட் பண்ணுற மெத்தட்ஸ் தான் ரோஸ்டிங். ஸோ ரோஸ்டிங் இஸ் அ ப்ராசஸ். the sulfide ores are converted into ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். சல்ஃபைடு ஓரை ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் என்னென்னா ரோஸ்டிங். பாருங்கள்,
The concentrated ore is oxidized by heating with excess of oxygen. Okay, the presence of oxygen, the concentrated ore, sulfide ore is treated with excess of oxygen. Oxygen அதிகமாக பாஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ அந்த பவுடர்ட் ore என்ன ஆகுதுன்னா ஆக்சிடைஸ் ஆகுது by heating, oxidized by heating in a suitable furnace below the melting point of the metal. ஸோ மெட்டலோட மெல்ட்டிங் பாயிண்ட்டுக்கும் கம்மியான டெம்பரேச்சரில் இருக்கிற ஃபர்னான்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், சல்ஃபைட் ஓர்ஸோட ஆக்சிஜனை பாஸ் பண்ணி ஆக்சிடைஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், PbS இஸ் a sulfide ore. galena is treated with 3O2. 3O2ஓட போடுறோம். இப்போ என்ன ஆகுது பாருங்கள், இங்கே இருக்கிற 2Pbயும், ஸோ ஆக்சுவலி கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், கவனிங்க. ஸோ 2Pbs ப்ளஸ் 3O2, 2Pb ப்ளஸ் 3O2 இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன ஆகுது பாருங்கள், இங்கே இருக்கிற 2Pbயும், ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6 ஆக்சிஜன் இருந்துச்சு, 3O2னா 6 ஆக்சிஜன், 6 ஆக்சிஜனில் 2 ஆக்சிஜன் மட்டும் இது எடுத்துக்குது ஸ்டூடெண்ட்ஸ். 6ல் வந்து 2 4னு பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா 2Pb 2 ஆக்சிஜனோட எடுத்துகிட்டு 2PbOவாக மாறிடுச்சு, 2PbO. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க 2 சல்ஃபர், ஸோ 2 சல்ஃபர், ஓகே 4 ஆக்சிஜனோட சேருது. ஸோ 2S போட்டுக்கலாம், முன்னாடி 2 இருக்கிறதுனால 4 ஆக்சிஜனை O2ன்னு போட்டாவே போதும், 2SO2. ஓகே, ஸோ the sulfide ores are treated with excess of oxygen. The concentrated ores are treated with excess of oxygen in a suitable furnace below its melting point. The concentrated ore is converted into metal oxides. For example, galena, PbS is a ore of lead. Galena, chief ore of lead, galena. Galena is treated with oxygen, heated in a suitable furnace below its melting point. PbS is converted into PbO, lead oxide, okay, with the liberation of sulfur dioxide gas. This process is called as roasting. So the concentrated ore is converted into metal oxide, sulfide ore is converted into metal oxide by using the excess of oxygen is called roasting. Next one is ZNS. இப்போ ZNS எடுத்துக்கிறோம். ZNS is zinc blend. சேம் அதே மெத்தட் தான். 2Zn பாருங்கள், 2Zn and 3O2. 2Zn 3O2. S3O2 means 6 ஆக்சிஜன். சேம் அதே மாதிரி தான், 6 ஆக்சிஜனை நம்ம 2 ஆக்சிஜன் அண்ட் 4 ஆக்சிஜன்னு பிரித்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே இருக்கிற 2Zn, இங்கே இருக்கிற 2Zn, இங்கே இருக்கிற 2 ஆக்சிஜனோட சேர்ந்து 2ZnOவாக மாறிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற 2 சல்ஃபர், இங்கே இருக்கிற 4 ஆக்சிஜனோட சேர்ந்து 2SO2வாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா Cu2S, the ore of copper, Cu2S, copper glands, 2Cu2S, இதோட என்ன பண்ணுறோம் 3O2 போடுறோம். ஸோ 3O2 போடும்போது என்ன ஆகுது, சேம் இங்கே இருக்கிற 2Cu2, இங்கே இருக்கிற 6 ஆக்சிஜனில் 2 ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு 2Cu2ஓவாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற 2 சல்ஃபர், ஸோ 2 சல்ஃபர் ப்ளஸ் 4 ஆக்சிஜன். ஓகே, ஸோ 2 சல்ஃபரும் 4 ஆக்சிஜனும் சேர்ந்து 2SO2வாக மாறிடுச்சு. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், roasting also removes the impurities such as arsenic, sulfur, phosphorus by converting them into their volatile oxides. இப்போது சப்போஸ் அதில் ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கான்சன்ட்ரேட்டட் ஓரில். ஸோ எதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருக்கலாம்னா ஆர்சனிக்ஸ் இருக்கலாம், சல்ஃபர், பாஸ்பரஸ் எல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா வாலடைல் ஆக்சைட்ஸாக கன்வெர்ட் ஆகுது. பாருங்கள், 4As + 3O2. ஸோ 3O2வை நம்ம என்னென்ன போட்டுக்கலாம், 2O3ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். 4As 2As2 and 2O3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு S8. S8ஓட நம்ம 8 ஆக்சிஜனை போடுறோம், 8 சல்ஃபர், 16 ஆக்சிஜன். ஸோ 8SO2 கேஸாக மாறிடுச்சு. அடுத்து P4 + 5O2. P4ஓட 5O2 ஆட் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். 5O2னா 10 ஆக்சிஜன், 4 பாஸ்பரஸ் அண்ட் 10 ஆக்சிஜன் சேர்ந்து
P4O10 phosphorus pentoxide gas are liberate ஆகுது. So the impurities having the sulfur means in roasting is it liberated to sulfur dioxide. Suppose arsenic present in impurities, arsenic is converted into arsenic oxide. When phosphorus is present as impurities means it converted into phosphorus pentoxide. இதெல்லாம் வந்து impurities இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஆக்சிஜனோட சேர்ந்து இப்படி லிபரேட் ஆகிடுது, எக்ஸ்பெல் ஆகிடுது. பாருங்க, the sulfur dioxide gases produced during this process is harmful. ஓகே, நம்ம ரோஸ்டிங்கில் ஃபார்ம் ஆகிற சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் ஹார்ம்ஃபுல், ரொம்ப பாய்ஸ்னஸாக இருக்கும். ஹார்ம்ஃபுல் டு த என்வரான்மெண்ட். ஓகே, ரொம்ப ஹீட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு பாய்ஸ்னஸை க்ரியேட் பண்ணுறது தான் சல்ஃபர் டை ஆக்சைடோட ஒர்க். ஓகே, sulfur dioxide nature. In the methods in modern metallurgical factories, this byproduct is trapped and converted into sulfuric acid and to avoid the air pollution. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த நார்மலாக வந்து ரோஸ்டிங்கில் லிபரேட் ஆகிற சல்ஃபர் டை ஆக்சைட் கேஸ் இஸ் ஹார்ம்ஃபுல் டு த என்வரான்மெண்ட். ஹார்ம்ஃபுல்னால் ரொம்ப பாய்ஸ்னஸை க்ரியேட் பண்ணுறது. ஸோ நான் மெட்டலாஜிக்கல் ப்ராக்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, ஃபேக்ட்ரிஸில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அந்த பை ப்ராடக்டை நம்ம ட்ராப்டு பண்ணி செப்பரேட்டாக பிரித்து அதை சல்ஃபூரிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணுறதுனால என்ன பண்ணலான்னா ஏர் பொல்யூஷன் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஓகே, next one is calcination. What is calcination? Roasting மாதிரி calcination students. The concentrated ore is heated in a furnace, suitable furnace by absence of air. ஏரோட ப்ரெசன்ஸ் இல்லாமல் நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணோம்னா அதுதான் ட்ரையாக ஹீட் பண்ணோம்னா அதுதான் calcination. பாருங்கள், calcination is a process in which the concentrated ore is strongly heated in the absence of air. கால்சினேஷனில் என்ன பண்ணுறோம், கான்சன்ட்ரேட்டட் ஓரை நல்லா ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணுறோம் ஏரோட ப்ரெசன்ஸ் இல்லாமல். ஓகே, ஸோ கால்சினேஷன் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் த கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் ஸ்ட்ராங்லி ஹீட்டட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். During this process, the water of crystallization is present in hydrated oxides, escapes as moisture. Okay, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஏதாவது கிறிஸ்டல்ஸாக இருக்கும்போது அதில் வாட்டர் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அது என்னவா எஸ்கேப் ஆகுதுன்னா ஹைட்ரேட்டட் ஆக்சைட்ஸாக மாறிடுது, as மாய்ச்சராக மாறிடுது. ஓகே, எனி ஆர்கானிக் மேட்டர் இஸ் ஆல்சோ கெட் எக்ஸ்பெல்டு லிவிங் பிகைன் த போரஸ் ஓர். போரஸ் ஓரில் ஏதாவது ஆக்சிஜன் இருந்தால் அந்த ஆக்சிஜன் என்ன ஆகிடுது, எக்ஸ்பெல்ட் ஆகிடுது, வேப்பராக வெளியில் போயிடுது. ஓகே, திஸ் மெத்தட் கேன் ஆல்சோ பி கேரிட் அவுட் வித் அ லிமிட்டெட் சப்ளை ஆஃப் ஏர். இந்த மெத்தடை லிமிட்டெட் சப்ளை ஆஃப் ஏர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். சப்போஸ் நம்ம அப்படி பண்ணும்போது சப்போஸ் வாட்டர் கண்டென்ட் இருந்தால் அது ஹைட்ரேட்டட் ஆக்சைட்ஸாக லிபரேட் ஆகிடுது, அது மாய்ச்சராக போயிடுது ஸ்டூடெண்ட்ஸ். சப்போஸ் ஏதாவது ஆர்கானிக் மேட்டர்ஸ் இருந்தால் எக்ஸ்பெல்டஸ் போரஸ் ஓரில் என்னாகுது, ஓட்டை ஃபார்ம் ஆகும், சின்ன சின்னதாக ஓட்டை. போர் அப்படின்னா போரஸ் ஓரில் ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ்பெல்ட் ஆகுது, ஆர்கானிக் மேட்டர்ஸ் இருந்தாலும் எக்ஸ்பெல்ட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டூரிங் கால்சினேஷன் கார்பனேட் ஓர் அண்டு கார்பன் டை ஆக்சைடு இஸ் எக்ஸ்பெல்டு. ஓகே, கால்சினேஷனில் எடுத்துக்கிற ஓர் வந்து கார்பனேட் ஓர். Carbonate ore is converted into metal oxide with the liberation of carbon dioxide gas is called calcination. Okay, so carbonate ores are converted into metal oxide with the liberation of carbon dioxide gas in the absence of air. ஏரோட ப்ரெசன்ஸ் இல்லாமல் நம்ம வெறும் கார்பனேட் ஓரை மட்டும் எடுத்து ஹீட் பண்ணோம்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸை லிபரேட் பண்ணிவிட்டு மெட்டல் ஆக்சைட்ஸை ஃபார்ம் பண்ணோம். இதுதான் கால்சினேஷன். பாருங்கள், PbCO3 நம்ம பிரித்து எப்படி போட்டுக்கிறோம் அப்படின்னா PbCO3 வந்து நம்ம CO2 எழுதிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கிற PB இங்கே இருக்கிற ஓவோட சேர்ந்து PbOவாக மாறிடுச்சு. அடுத்து இது CO2 கேஸ் லிபரேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கால்சியம் கார்பனேட் CaCO3. இப்போ நம்ம பாருங்கள், CaCO3ல் CO3 CO2 வச்சுக்கிறோம்.
இங்கே இருக்கிற சிஏவும் இங்கே இருக்கிற ஓவும் சேர்ந்தால் சிஏஓவாக மாறிடுச்சு. கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியில் போயிடுச்சு. அடுத்து ஜிங்க் கார்பனேட் Zn CO2O. ஸோ இப்போ இங்கே இருக்கிற Znனும் இந்த ஓவும் சேர்ந்து ZnOவாக போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் லிபரேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு MgCO3 CaCO3 gives. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற MgCO3 அதை நம்ம CO2 வச்சுக்கலாம். அடுத்து CaCO3 CO2 வச்சு ஹீட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கிற Mg இங்கே இருக்கிற ஓவோட சேர்ந்து MgOவாக மாறிடுச்சு. இங்கே இருக்கிற CaOவும் இங்கே இருக்கிற ஓவும் சேர்ந்து CaOவாக மாறிடுச்சு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா CO2 2CO2 வெளியில் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ டூரிங் கால்சினேஷன் ஆஃப் ஹைட்ரேட்டட் ஓர், சப்போஸ் ஹைட்ரேட்டட் ஓர் வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஓராக இருந்தால், ஸோ த வாட்டர் ஆஃப் ஹைட்ரஜனஸ் எக்ஸ்பெல்ட் அஸ் வேப்பர், அதில் இருக்கிற வாட்டர் எல்லாம் வாட்டர் வேப்பராக எலிமினேட் ஆகிடும். பாருங்கள், ஹைட்ரேட்டட் ஓர் மீன்ஸ் presence ஆஃப் வாட்டர், த ஓர் ஹேவிங் த வாட்டர் கண்டென்ட். ஸோ பாருங்கள், இப்போ Fe2O3, ஸோ Fe2 ferric oxide and 3H2O. This is a hydrated ore on heating. என்ன ஆகுது பாருங்கள், இதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் அப்படியே தனியாக செப்பரேட் ஆகிடுது, ஒன்றுமே இல்லை. ஸோ இதில் இருக்கிற பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க 3O2 கேஸாக போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா Al2O3 2H2O ஹீட் பண்ணும்போது Al2O3 தனியாக செப்பரேட் ஆகிடுச்சு ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளஸ் 2H2Oவாக போயிடுச்சு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லாம் நல்லா கவனிங்க. புக்கை வச்சு ரீட் பண்ணி பார்த்து ஒரு கொஷினாக படிங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் நடத்தியாச்சு. ஃப்ளோட்டேஷன், கிராவிட்டி செப்பரேஷன், லீச்சிங் அண்டு மேக்னெட்டிக் செப்பரேஷன் 4 மெத்தட்ஸ் இருந்துச்சு. 4 மெத்தட்ஸும் இண்டிவிஜுவலாக கேட்குற கொஷின். இண்டிவிஜுவலாக என்ன கேட்பாங்க அப்படின்னா, இண்டிவிஜுவலாக 5 மார்க்கில் கேட்பாங்க. லீச்சிங்கில் ஒரு ஹெட்டிங்கும் 2 மார்க் கொஷின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் க்ரூட் மெட்டலில் கேட்பாங்க ரைட் நோட் ஆன் ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன், ரெண்டும் சேர்த்து ஒரு 5 மார்க் கொஷினாக கேட்பாங்க. இண்டிவிஜுவலாக 3 மார்க் கொஷினில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ 4 கொஷின்ஸ் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் 2 பார்த்துருந்தோம். லீச்சிங்கும் கிராவிட்டி செப்பரேஷனும் லீச்சிங்கும் மேக்னெட்டிக் செப்பரேஷனும் பார்த்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டூ ஆக்சைடில் ரோஸ்டிங்கும் கால்சினேஷனும் பார்த்துருக்கோம். 4 கொஷின்ஸ் நடத்தியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நடத்துகிற 4 கொஷின்ஸை இன்றைக்கே படித்து எழுதிடுங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது பெண்டிங் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். கம்ப்ளீட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இன்னைத்து ஹோம்ஒர்க் இன்றைக்கி கண்டிப்பாக கம்பல்சரி சென்ட் பண்ணுங்கள். ஸோ வீக்லி டெஸ்ட் இருக்குது, யூனிட் டெஸ்ட் இருக்குது. ஸோ அதை வீக்லி டெஸ்ட் போர்ஷன் மேக்ஸிமம் இதுதான் வைக்கிறதா இருக்கும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் இண்டிவிஜுவலாக கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.